வெல்கம் பேக் டு தித்திக்கிதி ஹோம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈஸியான சிக்கன் கறி தான் பார்க்க போகிறோம். 1 kg சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 4 டேபிள் ஸ்பூன் நல்ல கெட்டியான தயிர் எடுத்துகிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இதுக்கு இடையில நம்ம இதுக்கு தேவையான நல்ல பேஸ் கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சன்னமாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அது ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா அது கூட ஒரு 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொத்தமல்லியோட தண்டு, ஒரு கைப்பிடி பூண்டு, 4 இன்ச்சு இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு சாஃப்டாக வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சுடு தண்ணி கலந்து இது நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் இது அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா ஆறுனதும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/2 டீஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு 2 பிரிஞ்சி இலை, 1 கருப்பு ஏலக்காய், 4 பச்சை ஏலக்காய், 3 இன்ச்சு பட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் நல்லா எண்ணெயில் இறங்கினதுமே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் தேவையான அளவு சுடு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரெஷர் அதுவே அடங்கினதுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து மசாலா நல்லா இருக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை இதில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வைங்க. அதுக்கப்புறமா விசில் போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 1 விசிலும், லோ ஃப்ளேமில் வச்சு 2 விசிலும் விடுங்க. இப்போ பாருங்கள், விசில் அடங்கினதுக்கப்புறமா நல்லா சிக்கன் வெந்து வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்திக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு கொத்தமல்லி தழை, கஸ்தூரி மேத்தி, இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே 1லேருந்து 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.